ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈஸியான முறையில் தக்காளி சட்னி எப்படி செய்யணும்னு பார்ப்போம். வாங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் நமக்கு எவ்வளோ தக்காளி வேணுமோ அதை போட்டு நல்லா வேக விடுங்க. தக்காளி பழம் நல்லா வெந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. பாருங்கள், தக்காளி நல்லா ஆறிடுச்சு. அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு லேசாக வணக்கி விட்டுருங்க. கருவேப்பிலை லேசாக வணங்கியதும் ஃபைன் பேஸ்ட்டை அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்து லேசாக கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கிண்டி விட்டாச்சு. இது கூட சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கிண்டி விட்டு 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா கொதி வந்திருக்கும். நல்லா கொதித்ததும் தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் கெட்டியானதும் இறக்கினா டேஸ்டியான ஈஸியான தக்காளி சட்னி ரெடி.